சென்னை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களுக்கு சுத்தமான குடிநீர் வழங்கும் வகையில் குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரங்கள் நிறுவப்பட்டு வருகின்றன. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். சென்னையில் வெள்ளத்தால் வீடு மற்றும் உடைமைகளை இழந்த மக்கள் அரசு பள்ளிகள் உள்பட பல்வேறு தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு உணவு மற்றும் குடிநீர் பாட்டில்களை தமிழக அரசும் தொண்டு நிறுவனங்களும் வழங்கி வருகின்றன. எனினும் சுத்தமான குடிநீர் கிடைக்காததால் தொற்றுநோய் ஏற்படும் ஆபத்து உள்ளதாக புகார் எழுந்துள்ளது. சுத்தமான தண்ணி தான் நல்லா இருக்கும் இப்போதைக்கு. ஏன்னா எல்லா இடத்துலையும் கொசு தொல்லை இதெல்லாம் இருக்குது. அதனால சுத்தமான தண்ணி தான் எங்களுக்கு இப்போதைக்கு தேவைப்படும். கார்பரேஷன் தண்ணி எங்களுக்கு இப்போதைக்கு தேவைப்படாது. இங்கே கொடுக்குற மெட்ரோ வாட்டர், கேன் வாட்டர் தான் அங்கே குடிச்சிட்டு இருக்கோம். அதுவும் எங்களுக்கு போதுமானதாக இல்லை. இங்கே வச்சுருக்க கேன் கூட எங்களால் குடிக்க முடியாது. ஏன்னா கொசு வந்து அதிகமாகிட்டே போகுது. டெங்கு காய்ச்சல் அது இதுன்னு முட்டை நிறைய இருக்கிறதுனால கொசு எங்களுக்கு தண்ணி குடிக்க முடியல. அந்த கேன் வாட்டர் எங்களுக்கு பத்த மாட்டுது. சாப்பாடு வந்துன்றது, தண்ணி வந்துன்றது. இப்போ இப்போவே குடிக்கிறதுக்கு எங்களுக்கு தண்ணி இல்லை சார். குடிக்க சுத்தமாக தண்ணி கிடையாது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. இப்போ எங்களை ஸ்கூல்லேருந்து போக சொல்கிறாங்க. நாங்கள் போனால் எங்கள் வீட்டில் இருக்க முடியாது. கரண்ட்டு கிடையாது. சில வீடெல்லாம் நாங்கள் எங்கள் வீட்டிலலாம் இன்னும் திறக்கவே இல்லை. அப்படியே சேர் இருக்குது. அதில் போய் நாங்கள் குழந்தைங்களை வச்சு எப்படி இருப்போம்? எங்களால் என்ன பண்ணுறதுன்னு புரியல. இப்பிரச்சனையை தீர்க்கும் வகையில் சென்னை அடையாற்றில் உள்ள மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரங்களை தற்காலிக முகாம்களில் நிறுவி வருகிறது. கிராவிட்டியில் இயங்கக்கூடுற மாதிரி ஒரு டெக்னாலஜியும் ஒன்று வந்து இப்போ வெறும் ஸ்டாக்னேட்டிங் வாட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஃப்ளட்டு இருக்குது. அதில் நம்ம பைப்பை போட்டுட்டு மேனுவலாக பம்ப் பண்ணுற மாதிரியும் அதுக்கப்புறம் பவரில் ஓடுற மாதிரியும் ஒரு ஹோண்டா மோட்டர் இன்ஜினில் ஓடுற மாதிரியும் நம்மக்கிட்ட டெக்னாலஜி இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு முகாமில் வச்சிங்கனாக்கா இது ஒரு மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட 600லேருந்து 1000 லிட்டர் பர் ஹவர் கெப்பாசிட்டி உள்ள சிஸ்டம்ஸ். இது எல்லாமே இதை ரொம்ப எளிமையாக பயன்படுத்தலாம். மத்திய அரசு மற்றும் தனியார் ஆராய்ச்சி நிறுவனங்கள் இலவசமாக அளிக்கும் இதுபோன்ற தண்ணீர் சுத்திகரிப்பு இயந்திரங்களை மழை வெள்ளத்தால் அதிகம் பாதிக்கப்பட்ட தாம்பரம், முடிச்சூர், பள்ளிக்கரணை, கோட்டூர்புரம், சைதாப்பேட்டை, ஈக்காட்டுத்தாங்கல் பகுதிகளில் நிறுவ வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜ்குமாருடன் செய்தியாளர் ரத்னவேல்.